எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயத்தை டைரெக்டாக கன்வே பண்ணுறது. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொன்ன ஒரு 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 வார்த்தையை நம்ம டைரெக்டாக கன்வே பண்ணணும். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்கிறதா வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். ஓகே, டைரக்ட் ஸ்பீச் அது நான் சொன்னேன் இல்லையா? ஒரு வேர்டை ஒரு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் என்ன சொன்னாங்கன்றத எக்ஸாக்டாக கன்வே பண்ணுறதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீ செட் ஐ எம் ஹாப்பி. ஹீ செட் அவன் சொன்னால் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை வந்து நம்ம குவாட்ஸில் போட்டிருப்போம், இங்கே தெரியுதான்னு தெரில. இந்த ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறது இல்லையா, இது மட்டும்தான் அவர் சொன்ன வார்த்தை. ஓகேவா? அதை எப்படி சொல்கிறாங்க? அவன் ஹீ செட் அவன் சொன்னான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? அவன் ஹாப்பியாக இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான், அதை டைரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அவன் சொன்னான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இது வந்து குவாட்ஸில் போட்டிருக்காங்க. இந்த குவாட்ஸ் அவனை தான், இந்த ஐயம் வந்துட்டு அந்த பர்சனை தான் வந்துட்டு மீன் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். அதான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணணும்னா கன்வே பண்ணணும். அதுதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீ செட் அவன் சொன்னால் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு. அவன் என்ன சொன்னால் அதை அப்படியே சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, செகண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஆர் இன்டைரக்ட் மீனிங். அதாவது அவங்க அந்த சொன்னதை மாற்றி சொல்கிறது மட்டும்தான் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச். மீனிங் ஒன்று தான், அதை மாற்றி சொல்லணும். ஓகேவா? ஹீ செட் தட் அவன் சொன்னான். அந்த தட் இப்போ ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறப்போ அந்த குவாட்ஸில் வருது இல்லையா, அப்போ இன்டெரக்டாக மாறும்போது இந்த தட் யூஸ் ஆகும். ஓகேவா? டேரெக்டாக நம்ம அந்த குவாட்ஸ் போடுறோமோ இன்டெரக்டாக இந்த தட் யூஸ் பண்ணி ஆகணும். ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பி. இங்கே ஐ எம் ஹாப்பிங்கிறது ஹீ வாஸ் ஹாப்பி. இதோட மீனிங் என்ன? ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பினா அவன் சொன்னால் அவன் ஹாப்பியாக இருக்கான்னு. ஓகேவா? அதான் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ இதுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ரூல்ஸில் பார்க்க போகிறோம். சேஞ்ச் ஆஃப் ப்ரொனவுன்ஸ், சேஞ்ச் ஆஃப் டென்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் டைம் வேர்ட்ஸ். ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த ப்ரொனவுன் இதெல்லாம் மாற்றுறதுல. ப்ரொனவுன் வந்து எப்படி மாறி இருக்கு, டென்ஸ் எப்படி மாறுது அண்ட் டைம் வேர்ட்ஸ் எப்படி மாறுதுன்னு இந்த ரூல்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஐங்கிறது என்னது? நவுன். அந்த நவுன் எப்படி ப்ரொனவுனாக மாறி இருக்குன்னா ஹி ஆர் ஷியா மாறி இருக்கும். ஹி ஆர் ஷியா மாறும். ஓகேவா? இந்த மை அப்படிங்கிறது நவுன். அந்த மை வந்து ஹிஸ் ஹெர்ராக வந்து மாறும். ஓகேவா? இன்னும் நிறையா இருக்கும், பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இவ்வளோ கம்மியாக நம்ம பார்த்துக்கலாம். சிம்பிளாக தானே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால. ஓகே, அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த நவுன் இந்த ப்ரொனவுனாக மாறி இருக்கு. இந்த நவுன் இந்த ஹிஷ் ஹெர்ரா வந்து ப்ரொனவுனாக வந்து மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து டென்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்டில். இந்த ஆம் இஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டில் இருக்கும் போது பாஸ்டாக எப்படி மாறும்? ஆம் இஸ்லாம் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட்ஸ். அது பாஸ்ட் எப்படி மாறுது? வாஸ். ஆம் இஸ் வந்து வாஸாக மாறும், ஏர் வேரா மாறும், கோ வெண்டா மாறும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டென்ஸ்க்கான ரூல்ஸ். அப்புறம் சேஞ்ச் ஆஃப் டைம் வேர்ட்ஸ். இப்போது டைரக்டில் நம்ம டைம் மென்ஷன் பண்ணும்போது நவ் அப்படின்னா இன்டைரக்டில் தென்னாக மாறும். டுடே தட் டேவாக மாறும். டுமாரோ த நெக்ஸ்ட் டேவாக மாறும். எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டேவாக மாறும். ஓகேவா? இதுதான் அந்த ரூல்ஸ். இதை கொஞ்சம் இதை மட்டும் படிச்சுட்டா நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்துடலாம். நம்ம ஓகே, சேஞ்ச் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ப்ரொனவுன்ஸ் ஷிஃப்ட் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ப்ரொனவுன் எப்படி எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ரிப்போர்ட்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அதான் நான் பார்த்தேன்ல, ஐ ஹியா மாதிரி இருக்கு, மை ஹிஸ்ஸா மாதிரி இருக்கு. ஓகேவா? அதான் இங்கே பாருங்க, இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு நவுன். இந்த நவுன் இங்கே எப்படி மாறி இருக்கு? ஹியா மாறி இருக்கு இல்லையா? அவ்வளோதான். ஓகேவா? இதில் இங்கே நீங்கள் படித்ததை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்க இந்த ஐ வந்துட்டு இங்கே ஹியா மாறி இருக்கு. இந்த நவுன் ப்ரொனவுனா மாறி இருக்கு. ஓகே, இதுதான் அந்த சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, செகண்ட் சேஞ்ச் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆம் வாஸா மாதிரி இருக்கும், கோ வெண்டா மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆம் எப்படி மாதிரி இருக்கும்? வாஸ், கோ, வெண்ட். எங்கேயாவது ஆம் இருக்கா? ஐ ஆம் ஹாப்பி. அந்த ஆம் எங்கே மாதிரி இருக்கு? வாஸா மாதிரி இருக்கு. இந்த ஆம் வந்துட்டு இங்கே வாஸா மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன மாதிரி இருக்குது?
டென்ஸ் வந்து மாறி இருக்கு. இந்த ஆம் வாசா மாறி இருக்கப்போ டென்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. தென் டைம் அண்ட் வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல இங்கே நமக்கு டைம் அண்ட் வேர்ட்ஸ் கொடுக்கல, மேபி வந்துச்சு அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதான் தென் டுடே தட் டே டுமாரோ த நெக்ஸ்ட் டே. இந்த ஓகே இந்த நவ் வந்துட்டு தென் இதை நம்ம பார்த்தா நவ் தென் டுடே தட் டே டுமாரோ த நெக்ஸ்ட் டே இதெல்லாம் மாறி இருக்கு. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த ஒரு இதுக்கான எக்ஸாமை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்யூ.